போலீஸ் எதிர்நீச்சல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சூப்பராகவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு த்ரில்லிங்காக கொஞ்சம் மாசாகவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. சக்தி வந்துட்டு மண்டபத்தில் செம்ம மாஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. தர்ஷனுக்கு வந்து ஜூஸில் ஏதோ கண்டு கொடுத்துருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த கட்டமாக வந்துட்டு ஜனனியை வந்துட்டு மண்டபத்துக்கு வர வைக்கிறாரு. ஜனனியும் ஆட்டோ பிடிச்சிட்டு வர வழியில் ஜீவானந்தர்கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு சார், எப்படி இருக்கீங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து அந்த போலீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த போலீஸுக்கு பயந்துட்டு நாங்கள் ஜீப் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே ஒரு இதில் தங்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த போலீஸ்காரங்க அங்கேயே டவுட் பட்டு ட்ரோன் மூலமாக செக் பண்ணாங்க. நாங்கள் போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். அப்போ கரெக்டாக அவங்க ட்ரோன் விட்டு செக் பண்ணி அவங்களுக்கு டவுட் வந்தனால உடனே அங்கே கிளம்பி வந்துட்டாங்க. நாங்கள் போய் காட்டுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டோம். ஆனால் இப்போ நடுக்காட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் இங்கே தங்க முடியும், என்ன ஏதுன்றது எனக்கு புரியல. ஆனால் எப்படியாவது நாங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்கவி நல்லா இருக்காளான்னு கேட்டு நல்லா இருக்கான்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஜனனிக்கு மாதம் வந்துட்டு மண்டபத்துக்கிட்ட போக உள்ளே வந்தவுடனே வந்துட்டு இதை வந்துட்டால ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு ஏங்க நீங்கள் பண்ணாது என்னங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜனனி பேசிகிட்டு இருக்க மேலேருந்து சக்தி பார்த்துட்டு இங்கே பாரு ஜனனி மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போயிட்டு வயிறு எரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னு அவங்க மாமியார் ஒரு பக்கம் தூக்கி அனுப்பிச்சி விட்றாங்க. வந்துட்டா இவளுக்கு என்ன வேலை வைப்பியா அப்படின்ற மாதிரி அறிவு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நேராக ஜனனி வந்துட்டு மேலே போக அப்போ அறிவு கடைசி அவங்க ஆள் செட் பண்ணியிருந்தவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்கறதுக்காக. அந்த லேடியும் போயிட்டு நேராக ஒட்டு கேட்கறதுக்கு போயிடுறாங்க. அப்போது நந்தினி ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு ஜீவானந்தம் சார் வந்துடுறாரான்னு கேட்குறாங்க. அவர் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன்னு தான் சொல்லியிருக்காரு. அக்காவும் ஓரளவுக்கு ஓகே தான். அக்கா கண்ணு முன்னாடி தான் வந்துட்டு பார்கவிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும், தர்ஷனுக்கும் கரெக்ட் டைமுக்கு இவங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை அந்த லேடி அறிவுக்கரசிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அறிவுக்கரசி வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரே அமக்களும் பண்ணுறாங்க. அங்கே வந்து சேரெல்லாம் தூக்கி போட்டு இவளுங்க வந்துட்டு அந்த பார்கவியை கூட்டிகிட்டு வர வச்சு கல்யாணம் பண்ண போகிறாளுங்க அப்படின்னு பிளானை போட்டுட்ருக்காங்க மேலே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கற்க ஆரம்பிக்க. அப்புறமா குணசேகரன் கதிரின்ட்டு ஆளாள் கூட ஒரு பக்கம் ஆட உடனே ஜனனி வந்துட்டு ஆமாம் இதுக்கு மேலே மூடி மறைச்சி என்ன பிரயோஜனம், இவங்க எப்படி பகிரங்கமாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் சக்தி. ஆமாம் கெட்டவங்க நீங்களும் இவ்வளோ யோசிக்கிறீங்களே, நல்லவங்க கொஞ்சம் யோசிப்போம்ல. நான் கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும், உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி செம கெத்த மாசா குணசேகரன் முன்னாடியே உட்காந்து அப்படியே சொல்லிடுறாங்க நம்ம ஜனனி. நல்லாவே இருந்துச்சு அந்த சீனுன்னு சொல்லலாங்க. நீங்கள் பண்ணுறதை விட நான் அதிகமாக பண்ணிட்டேன். இந்த ஈஸ்வரி அக்காவை படிக்கையாக்கி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டிங்க. அந்த பார்கவி பொண்ணோட அப்பாவை இது பண்ணி அந்த பொண்ணை ஓட வச்சிட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் எங்கள் எல்லாருக்கும் ஏதோ செய்யறதுக்காக ஏதோ நம்புதிரி சாமியாருங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. இன்னும் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் தான் செஞ்சுட்டிங்களேன்னு கோவமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜீவானந்தம் வந்துட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக போகிறாங்க. இப்போ பார்கவி கரெக்டாக என்ட்ரன்ஸ் கிட்டே போக அங்கே வேணாம் இந்த பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு பேக் சைடுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாரு. கரெக்டாக போலீஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. பார்கவியும் ஜீவானந்தமும் எப்படி தப்பிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ஜனனி வந்துட்டு சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்துட்டு நம்ம போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம்னா நான் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஒரு ஊர் பேரை சொல்கிறாங்க. அந்த ஊர்லேயே நம்ம போயிட்டு பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாமான்ற மாதிரி கேட்டுருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.